வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. நாடு தழுவிய நிலையில் இளைய தமிழவில் ஆதிகுமரன் நினைவு விழா நடத்தப்பட வேண்டும். ஜத்தூர் ரேனா ராமலிங்கம் வேண்டுகோள். ஆதிகுமரன் நினைவு விழா நாடு முழுவதிலும் நடத்தப்பட வேண்டும் என தாமரை குழுமத்தின் இயக்குநர் ஜத்தூர் ரேனா ராமலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆதிகுமரன் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஒரு நல்ல எழுத்தாளர். இத்தகைய நல்ல மனிதருக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் நாடு முழுவதும் ஆதிகுமரன் நினைவு நாளை நடத்தி அவர் பெயரில் எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என சரம்பான் லோரோஞ்சவா தமிழ் பள்ளி மண்டபத்தில் நகரி சம்பளன் மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆதிகுமரன் நினைவு நாள் விழாவில் ஜத்தூர் ரீனா ராமலிங்கம் அவ்வாறு கூறினார். தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் 3ஆம் ஆண்டு இளைய தமிழ்வேல் ஆதிகுமரன் நினைவு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்றைக்கு இதே போன்று எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ் ஆர்வலர்கள் இந்த மாதிரி இதே போன்று நிகழ்வுகளை எல்லா மாநிலங்களில் நடத்த வேண்டும் என்று தமிழை வளர்க்கணும். தமிழ் அதாவது என்னன்னா இது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு எல்லா மாநிலங்களிலும் நடக்கணும் அவசியமாக. குறிப்பாக தமிழ் பள்ளிகள் மாணவர்கள் அடுத்த ஆண்டுக்குள்ள மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும். இந்நாட்டில் தமிழ் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து நீடிக்க இதுபோன்ற விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழ் வாழும். நம் தமிழர்கள் இங்கே தமிழை தொடர்ந்து பாதுகாத்து வருவார்கள். நாம் இன்று தமிழை பல வழிகளில் கற்று வருகிறோம். கைபேசி வழியாகவும் எளிதாக தமிழை கற்கலாம். அதுபோல பள்ளி மாணவர்கள் அதிகமானவர்கள் தமிழ் பள்ளியில் சேர்ந்து தமிழை படித்து தமிழை வளர்க்க வேண்டும். இங்கு பல அறிஞர்கள் பேச்சாளர்கள் வந்துள்ளனர். நான் அனைவரையும் பாராட்டுகிறேன் என ஜத்தூர் ரேனா ராமலிங்கம் குறிப்பிட்டார். இவ்விழாவில் மூத்த பத்திரிகையாளர் மணிக்க வெசகர் பாதாசன் கௌரவிக்கப்பட்டார். தொடர்ந்து எழுத்தாளரும் பலரும் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் முக்கிய பிரமுகராக ஜத்தூர் ரீனா ராமலிங்கம் கலந்து கொண்டு நிகழ்வுக்கு தலைமையேற்றார். இவ்விழாவை ஏற்பாடு செய்த விழா குழு தலைவர் திருநாவுக்கரசு, இளம்பரதி மற்றும் பலருக்கும் ஜத்தூர் ரீனா ராமலிங்கம் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.